அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அமுத தமிழ் வணக்கம். வருகின்ற ஞாயிறு 6 ஏப்ரல் 2025 ராமநவமி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது குறித்து சில ராமநாமத்தினுடைய மகிமையை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். எல்லோரும் அன்னைக்கு ஸ்ரீராம ஜெயம் எழுதினாலும் சரி, ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அப்படின்னு சொன்னாலும் சரி, ஸ்ரீ ராமராம ராமேத்தி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனி, இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் இருக்கிற ஒரு ஸ்லோகம். இது சொன்னாலே நமக்கு நம்ம சுவாமியினுடைய 1000 திருநாமங்களை சொன்ன அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை படித்த பலன் உண்டுன்னு சொல்லுவாங்க. இது ராமருடைய இந்த ராமநவமி அன்று இந்த அவருடைய மகிமையை சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு நிகழ்வு எனக்கு ஒருத்தவங்க ஆன்மீக பேச்சாளர் சொன்னதை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ராமாவும் சீதாவும் அளவலாவி கொண்டு இருந்தாங்க. அப்போது சீதா மாதா கேட்டாங்க, சுவாமி யார் உங்களுடைய உண்மையான பக்தன் யார் அப்படின்னு சொல்கிறார். அவர் சொன்னார், சதா சர்வ காலமும் என்னுடைய நாமாவை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு யாரோ அவன்தான் என்னுடைய உண்மையான பக்தன் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்கே பார்த்தீங்களா ஹனுமனை அப்படின்னு சொன்னாங்க. அவர் நிஷ்டையில் அப்படியே இருந்துட்டு இருந்தார். ராமர் போய் வரேன்னு சொல்லிட்டு ராமர் போய் என்ன பண்ணார், அவருடைய ரோமத்திலேருந்து சில எடுத்துக்கிட்டு சீதா மாதாவோட காதில் வச்சாராம். அது கூட என்ன சொல்லிச்சான், ராமன்னு ராமநாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்ததான். இது எவ்வளோ ஒரு நெகிழ்வான நிகழ்வு பாருங்கள். அப்போ சொன்னாங்களாம் அம்மா, ஹனுமன் சதாசார காலமும் உங்களை தான் நினச்சிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத விட அவருடைய ஒரு ரோம கால்களும் கூட உங்களுடைய நாமத்தை சொல்லுதே. அப்போ அவர் தான் இந்த உலகத்திலேயே சிறந்த ராம பக்தனாக இருப்பார் போல இருக்கு அப்படின்னு அம்மா சொன்னாங்களாம். ஆமாம், தெரிந்து கொண்டாயா அப்படின்னாராம். அதனால் எல்லோரும் ராம நாமத்தை எல்லோரும் உச்சரிங்க. கேட்டதுக்கு மிக்க நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.